Hello guys, welcome to Admin Learning Center. இந்த வீடியோ டூரில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் செட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த யூனிட் செட்டிங் வந்து நீங்கள் ப்ரியராக பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் நியூ கொடுத்தீங்கனாலே வந்து யூனிட் ஸ்டாண்டர்ட் அண்ட் டைமென்ஷன்ஸ்னு வரும். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு வரும். இதில் நீங்கள் வந்து யூனிட் செட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் யூனிட்ஸ் தான் வந்து மெயின். ஸோ இப்போ ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன்னா மில்லிமீட்டரில் வரைகிறேன்னா, மீட்டரில் வரைகிறேன்னா, சென்டிமீட்டரில் வரைகிறேன்னா, இன்ச்சஸில் வரைகிறேன்னா அது நம்ம தான் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி யூனிட்ஸ் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க, மேபி இட் இஸ் ஆஃப் ஐபிஎஸ், இன்ச் பவுண்ட் செகண்டில் செட் பண்ண போகிறீங்களா, இல்லை மீட்டர் கிலோகிராம் செகண்ட் எம்கேஎஸில் செட் பண்ண போகிறீங்களா, சிஜிஎஸ் சென்டிமீட்டர் கிராம் செகண்டில் செட் பண்ண போகிறீங்களா, எம்எம்ஜிஎஸ் மில்லிமீட்டர் கிராம் செகண்ட் இதில் செட் பண்ண போகிறீங்களா. யூஸ்வலாக நம்ம மில்லிமீட்டர்ஸில் ட்ரா பண்ணுவோம். ஸோ மெக்கானிக்கல் டயக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா, பட் அது மட்டும் தான் லிமிடேஷன் கிடையாதுங்க. நீங்கள் மெக்கானிக்கல் டயக்ராம் வரைஞ்சதுன்னா நீங்கள் மில்லிமீட்டரில் தான் வரையணுங்கிற கண்டிஷன் கிடையாது. பட் பேசிக்காக நம்ம மில்லிமீட்டரில் செட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இந்த டைமென்ஷனுக்கான என்ன ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? ஸோ ஐஎஸ்ஓவா, ஆன்சிஎல், டிஎன்ஐ, டிஐஎன்ஆ, ஓகேங்களா, ஜேஐஎஸ்ஆ எதுன்னு நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. நம்ம ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஐஎஸ்ஓ தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்துக்குங்க, யூனிட் வந்து செட் ஆயிரும், ஓகேங்களா?